புறம் பேசுனியா வாயை கிழிச்சு தச்சு விட்டுருவேன். ஆமா, என்னை மட்டும் ஈஸியா அடிச்சிரு. உனக்கு முன்னாடி ஒருத்தி குடத்தை தூக்கி போட்டு பிடிச்சாலே உமாப்பட்டவா, அவளை ஒண்ணுமே செய்ய முடியல உனக்கு. நான் தான் இளைச்சவா உனக்கு. ஆனா வசந்தி, நீ எல்லாம் ஒரு பெரிய பொம்பளைன்னு வெளியில சொல்லிக்கிடாத. 40 வயசு ஆகும், இன்னும் மண்டையில அறிவு இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி நடந்துகிட்டு இருக்க. இந்நேரத்துல நீ உமா பத்தி பேசி சண்டை எடுத்துடணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஆமா, இவிய பெரிய நல்லவிய, யாரையும் எதுவுமே சொல்லிட மாட்டாவ. சின்ன பொண்ணுங்க அவன் மாமியாக்கும் சண்டை எடுத்து விடுறதே நீங்க தானே, எனக்கு தெரியா நினைச்சிட்டீங்களோ? நாசமா பரவல, என்னைய பத்தி இப்படி சொல்லுவியா? எனக்கு என் வீட்டுல உள்ள வேலையே சரியா இருக்கும். உன்னைய மாதிரி நினைச்சியா வீடு விடா போய் புறம் பேச இருக்கு? ஏன் வசந்தி கச்சதுல என்ன தப்பு இருக்கு? என் மாமியாக்கும் எனக்கு ஏமாத்தி விடுறதா நீ தானே. இந்த நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசவெல்லாம் வச்சுக்கிடாத பாத்துக்கோ. உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டைனா அது உன் வீட்டோட வச்சுக்கோ. உன் கூட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால உன் மாமியா கறி வாங்கிட்ட கோவப்படுதா? வீடான வீட்டுல பொம்பளைவான்னு இருக்கவா? வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு கண்டிருக்கு. தின்னுட்டு படுத்து உறங்கணும்னா உன்னை பேசத்தான் செய்வா. நான் தின்னுட்டு உறங்குறத நீங்க பாத்தீங்களோ? என் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் நீங்க தான் வந்து செய்வீங்களோ? எனக்கு என் வீட்டு வேலையை செய்ய முடியாது, உன் வீட்டு வேலையை நான் வந்து பார்க்கணும். நீ ஒழுங்கா இருந்தானா ஏன் உன் மாமியா உன்னை திட்டி பொட்டில வரப்போறா?